பழம்பெரும் நடிகை சௌகா ஜானகியினுடைய மறைவுக்கு அப்புறமா அவர்களுடைய இறுதி ஊர்வலமானது இன்னைக்கு நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த இறுதி ஊர்வலத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்துகிற மாதிரி அவங்களுடைய மகள் ஒரு சில விஷயங்களை செய்திருக்காங்க. ஸோ அப்படி என்ன விஷயத்தை அவங்க செய்தாங்க, ஏன் அந்த இடத்துல இந்த அளவுக்கு ஒரு பரபரப்பானது ஏற்பட்டு இருக்கு அப்படின்றத பற்றினா ஃபுல் டீட்டெயில்டாக இதை பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சௌகார் ஜானகி அவங்களுக்கு 2 மகள்கள் 1 மகன். இவங்களுடைய குடும்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கலைத்துறையிலையும் இவங்க ஒரு நீடித்த பயணத்தை எடுத்தவங்க. ஸோ என்னதான் ஆண் வாரிசு இருந்தாலுமே கூட பொதுவாக நம்முடைய பழக்க வழக்கங்கள் இப்படி பார்க்கும்போது ஆண் வாரிசு இருந்தால் ஆண் தான் எல்லாத்தையும் சடங்குகளை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல சௌகார் ஜானகியினுடைய பெண்கள் போராடி நான் தான் செய்வேன் அப்படின்னு அவங்களுடைய மகள் எல்லா சடங்குகளையும் செய்திருக்காங்க. யாரையுமே பக்கத்தில் கூட விடாமல் வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப முன்மாதிரியாக இருந்தவங்க. நான் ஒன்று செய்யணும் அப்படின்னா கூட இவங்கள்ட்ட சஜஷன் கேட்காம செய்ய மாட்டேன். என்னுடைய தெய்வம் சாமி என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மகள் ரொம்பவே கத்தி கதறி அழுதுட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு செயல் பார்த்திங்கன்னா அங்கே காண்போரை ரொம்பவே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னே சொல்லணுங்க. கண் கலங்கி அழாதவங்க கூட இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இவங்க சொன்னதை கேட்டுட்டு எல்லாருமே கலங்கி போய் நிற்கிறாங்க. திரையுலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு, ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படின்னே சொல்லணும். இவங்க வயது மூப்பின் காரணமாக 94 வயதில் இறந்திருந்தாலுமே கூட இவங்களுடைய இழப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பேரிழப்புங்க. திரைத்துறைக்கு மிகப்பெரிய அளவில் இது சோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லணும். சௌகார் ஜானகி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து போக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயமுமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. சௌகார் ஜானகி அவங்களுடைய மகள் செய்திருக்கக்கூடிய இந்த செயல் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு மெய்சிலிருக்க வச்சிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா பெண் பிள்ளைகள் 2 பேருக்குமே கடைசி வரைக்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் பக்கத்தில் இருந்து செஞ்சவங்க தான் சௌகார் ஜானகி அம்மா. என்னதான் உடன் பிறந்தவங்க இருந்தாலுமே கூட தன்னுடைய மகள்களுக்காக நான் தான் கடைசி வரைக்கும் செய்வேன் அப்படின்னு அந்த அம்மா செய்த செயல் தாங்க இப்போ எல்லாருடைய மனசுலேயும் அழிக்க முடியாமல் இருக்குது. அவங்களுடைய மகள்கள் எல்லாத்தாலேயும் அம்மாவோடைய நினைவுகளை எடுக்கவே முடியல. அந்த அளவுக்கு சோகத்தில் மூழ்கி இருக்காங்க. ஏன்னா தனக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சவங்க இப்போ இல்லை, இனி நான் யாருக்கிட்ட போய் எனக்கு வேண்டியதை கேட்பேன் அப்படின்னு அவங்க பொண்ணு சொல்லி அழும் பொழுது அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருடைய மனசுமே கலங்கி போயிருக்குங்க. என்னதான் வயது மூப்பின் காரணமாக இறந்திருந்தாலுமே கூட அம்மா அம்மா தானே, அப்படிப்பட்ட அந்த ஒரு விஷயந்தான் அந்த இடத்துல தெளிவாக தெரியுது. என்னதான் சௌகார் ஜானகி அவங்களுக்கு பையன் இருந்தாலும் தனக்கு அண்ணன் தம்பின்னு இருந்தாலுமே கூட யாருக்காகவும் அவங்களுடைய கடமையை விட்டு கொடுக்காம அவங்களுடைய பெண் செய்திருக்கக்கூடிய செயல் தாங்க எல்லாரையும் வியப்பில் ஆழ்த்தியிருக்கு. இவங்களுடைய இறுதி ஊர்வலமானது பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய மின்மயானத்தில் தான் நடக்க போகுது. அதுக்கான இறுதி ஊர்வலம் எல்லாமே தொடங்கியாச்சு. ஸோ அப்போ தான் இவங்களுக்கு நடந்த அந்த சடங்குகளை எல்லாத்தையுமே அவங்களுடைய பெண் முன்னணியில் செய்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ ஆண் பிள்ளை இருக்கும் பொழுது பெண்கள் இந்த மாதிரி செய்யறதுக்கு நிறைய பேர் அலோவ் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல ஆண் பெண் அப்படின்ற ஒரு பாரபட்சம் இல்லாமல் ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய கடமைகளை அவங்களுடைய அம்மாவுக்காக செய்திருக்காங்க, முன் வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது இதை அங்கே வந்திருந்த எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக தாங்க பார்க்குறாங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் தாய் தந்தையை கைவிட்டுட்டு இருக்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இருந்தாலுமே கூட கடைசி நிமிடத்தில் கூட பெண்ணாக இருந்தாலுமே கூட எந்த இடத்துலையும் ஒதுக்கப்படக்கூடாது, என்னுடைய உரிமை, என்னுடைய அம்மாவுக்கு நான் தான் எல்லாம் செய்வேன் அப்படின்னு அவங்க செய்திருக்கக்கூடிய அந்த செயல் தாங்க எல்லாராலையும் பேசப்பட்டு இருக்கு. சொல்லப்போனால் சமூக வலைத்தளங்கள் முழுக்க இந்த விஷயம் தான் இப்போ ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா துறையில் இவங்க சாதித்த சாதனைகளும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது, ஏராளமானது அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே பார்த்திங்கன்னா இந்த திரைத்துறைக்காக மட்டுமே இருந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலத்துக்கு மேலமாக திரைத்துறையில் பயணிச்சிருக்காங்க. அவங்களுடைய சாதனைகளை புரிஞ்சிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு மனசார எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய இரங்கல்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சௌகார் ஜானகியை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் திரையுலகில் ஒரு தலைமுறையினுடைய அடையாளமாகவும் தென்னிந்திய சினிமாவினுடைய தவிர்க்க முடியாத ஆளுமையாகவும் திகழ்ந்த பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகியினுடைய மறைவு தமிழ் மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த தென்னிந்திய திரையுலகத்திற்குமே மிகப்பெரிய ஒரு இழப்பாகவே பார்க்கப்படுது. 70 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்த அவருடைய கலை பயணத்தில் கதாநாயகி, குணச்சித்திர நடிகை, நாடக கலைஞர் அப்படின்னு பல பரிமாணங்களில் அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தியிருக்காங்க. சௌகார் ஜானகியினுடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா சங்கரமஞ்சி ஜானகி. 1931ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி ஆந்திராவினுடைய ராஜமுந்திரியில் பிறந்தவங்க தான் சௌகார் ஜானகி. இளம் வயதிலேயே இவங்களுக்கு கலை மீது நிறைய ஆர்வம் இருந்திருக்கு. வானொலி கலைஞராகவும் நாடக கலைஞராகவும் தன்னுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டாங்க.
சவுகார் ஜானகியினுடைய வாழ்க்கையில வானொலிக்கு முக்கிய இடம் இருக்குங்க. ஏன்னா இளமையிலேயே அகில இந்திய வானொலியில நிகழ்ச்சியில தொகுப்பாளரா வந்து பணியாற்றினாங்க. வானொலியில அவருடைய ஏற்ற இறக்கமான பேச்சை கண்டு மகிழ்ந்த ஒரு தயாரிப்பாளர் தான் ஒரு புதிய படத்துல அவருக்கு நடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. ஆனால் அப்போ இருந்த அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக அவங்களால அந்த படத்தை வந்து எடுக்க முடியாம போயிடுச்சுங்க. ஸோ அந்த பட வாய்ப்பு கைவிட்டு போயிருக்கு. அதுக்கிடையில தான் அவங்களுக்கு வந்து திருமணம் நடந்துச்சு. திருமணத்துக்கு அப்புறமா அவங்க வந்து 1950வது ஆண்டில தான் வந்து நடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. சவுக்கார் அப்படின்ற படம் தான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட்டு ஃபிலிமு. அதே மாரி வளையாபதி அப்படின்ற தமிழ் படம் பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு ஃபஸ்ட்டு தமிழ்ல வந்த படம். 1952ல இந்த படம் வந்து வெளியானுச்சுங்க. தமிழ் திரைப்படத்தில கால் பதித்த அவருடைய படம் அப்படின்னா, அது இதுதான். சவுக்கார் ஜானகி அந்த காலகட்டத்தில தமிழ் மொழியில சரளமா வந்து பேச முடியாம இருந்திருக்காங்க. இருந்தாலுமே வசனங்களை எப்படியாவது வந்து மனப்பாடம் செய்து, அதை ஏற்ற இறக்கத்தோடு பேசி, நடித்து பாராட்டுக்களை எல்லாம் வாங்கியிருக்காங்க. 1950, 60கள்லாம் தென்னிந்திய திரையுலகினுடைய முன்னணி கதாநாயகிகளில் ஒருவராக சவுகார் ஜானகி தான் வந்து இருந்திருக்காங்க. மட்டும் இல்லாமல் அவங்க தமிழ் சினிமாவில் அவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தையே வந்து உருவாக்கியிருக்காங்க. அவங்களுடைய திரைப்பயணம் அப்படிங்கிறது ரொம்ப நீண்ட திரைப்பயணங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி அப்படின்னு பல மொழிகளில் தொடர்ந்து அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. வெறும் கதாநாயகியாக மட்டும் தன்னை வந்து நிலைநிறுத்திக்காம கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கள மாற்றிக்கக்கூடிய திறமையும் அவங்கள்ட்ட இருந்திருக்கு. ஸோ அதனாலேயே அவங்க பார்த்திங்கன்னா தனி முத்திரையே வந்து பதிச்சிருக்காங்க. தமிழில் குமுதம், மோட்டார் சுந்தரம் பிள்ளை, உயர்ந்த மனிதன், பாபு, புதிய பறவை, என் கடமை, ஒளிவிளக்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான படங்களை வந்து நடிச்சிருக்காங்க. சவுகார் ஜானகி அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் புதிய பறவை அப்படின்ற படத்தில் வரக்கூடிய பார்த்த ஞாபகம் இல்லையோ அப்படின்ற பாடல் வரிகளை கேட்டாலே எல்லாருடைய நினைவுக்கும் அவங்க வந்துடுவாங்க. ஸோ அந்த பாடலில் அவருடைய உதடுகளை தாண்டி கண்களும் வந்து காதலை வந்து காட்டியிருக்கும். சினிமாவில் வயது மற்றும் கால மாற்றங்களை ஏற்றுக்கிட்டு தன்னை புதுப்பித்து கொண்டது அப்படின்னா அது சவுகார் ஜானகி மட்டும்தாங்க. கதாநாயகியாக புகழினுடைய உச்சியில் இருந்தவங்க. குடும்ப தலைவி, தாத்தா, பாட்டி அப்படின்னு பல்வேறு விதமான குணச்சித்திர வேடங்களில் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக நகைச்சுவை வேடங்களில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து நடிச்சிருக்காங்கன்னே சொல்லணும். சவுகார் ஜானகியினுடைய கலைப்பயணம் திரைப்படங்களோட முடிந்துடலைங்க. வானொலி, மேடை நாடகம் அப்படின்னு எல்லா துறைகளிலுமே அவங்க வந்து கால் பதிச்சிருக்காங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக மேடை நாடகங்களில் தீவிரமாக வந்து இருந்திருக்காங்க. ஒரு மேடை கலைஞர் அப்படின்றதையும் அவங்க வந்து முழுமையாக வந்து நிரூபித்து காட்டியிருக்காங்க. மேலும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்து எல்லாருடைய மனதிலையும் நீங்க இடம் பிடித்த சவுகார் ஜானகி அவர்கள் மத்திய அரசு, மாநில அரசினுடைய கௌரவ விருதுகளையும் வந்து வாங்கி குவிச்சிருக்காங்க. உங்களுக்காக நிறைய அரசியல் பிரமுகர்களும் நிறைய முக்கியமான திரை பிரபலங்களும் மேலும் பொதுமக்களும் வந்து அவங்களுடைய இரங்கல்களை வந்து பதிவு செய்துட்ருக்காங்க. ஸோ இவங்களுடைய இல்லத்தில் சவுகார் ஜானகியின் உடல் பார்த்திங்கன்னா பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கி இப்போ தான் பார்த்திங்கன்னா மயானத்துக்கு வந்து இறுதி சடங்குக்காக வந்து கிளம்பியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிக்கோங்க.